இது ரைட்வின் செய்திகள். அண்மை செய்திகளின் தலைப்புச் செய்திகள். +2 மாணவர்களுக்கான வினா விடை வங்கி சேலத்தில் தயாராகிறது. சேலம் கருப்பூரில் கேஸ் டேங்கர் லாரிகள் நிறுத்தம். தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விஸ்வரூபம் படத்தை டிடிஎச்சில், ஏர்டெல், ரிலையன்ஸ் மற்றும் வீடியோ காணும் ஒளிபரப்புகின்றன. T20 தரவரிசை முதலிடம் இந்திய அணி வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். +2 மாணவர்களுக்கான வினா விடை வங்கி சேலத்தில் தயாராகிறது. +2 பொதுத் தேர்வில் மெல்ல கற்கும் மாணவர்களும் தேர்ச்சி அடைய கடின பாடங்களுக்கு எளிமைப்படுத்தப்பட்ட வினாவிடை வங்கி சேலத்தில் தயாரிக்கப்படுகிறது. தமிழக அளவில் நடக்கவுள்ள 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க சேலம் மாவட்டத்தில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த கல்வியாண்டு துவக்கத்திலேயே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 வகுப்பில் மெல்ல கற்கும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண 6ஆம் வகுப்பு முதல் மெல்ல கற்கும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களை மேம்படுத்தவும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் குறிப்பிட்ட பாடங்களில் 90% மேல் தேர்ச்சி அடைய வைத்த ஆசிரியர்கள் வினாத்தாள் தயாரிப்பு மற்றும் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்ட அனுபவமுள்ள ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் கருப்பூரில் கேஸ் டேங்கர் லாரிகள் நிறுத்தம். தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் டேங்கர் லாரிகள் சேலம் கருப்பூரில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எரிவாயு நிரப்பும் பிளான்ட்டில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வாடகை பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும். சுத்திகரிப்பு நிலையத்துக்கும் பாட்டிலிங் பிளான்ட்டுக்கும் ஆயில் நிறுவனங்கள் அறிவித்துள்ள கிலோமீட்டரில் உள்ள வேறுபாட்டை போக்க வேண்டும். கிலோமீட்டர் வேறுபாடு தொடர்பாக ஆயில் நிறுவன அதிகாரிகள் மற்றும் டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் இணைந்து சர்வே செய்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விஸ்வரூபம் படத்தை டிடிஎச்சில், ஏர்டெல், ரிலையன்ஸ் மற்றும் வீடியோ காணும் ஒளிபரப்புகின்றன. ஏர்டெலை தொடர்ந்து ரிலையன்ஸ் மற்றும் வீடியோ காணும் விஸ்வரூபம் திரைப்படத்தை டிடிஎச்சில் ஒளிபரப்புகின்றன. கமலஹாசன் நடிப்பில் மிகுந்த பொருட்செலவில் உருவாகியிருக்கும் திரைப்படம் விஸ்வரூபம். முதன் முறையாக இந்த திரைப்படம் டிடிஎச் மூலம் வெளியிடப்படுகிறது. ஆரம்பத்தில் விஸ்வரூபம் திரைப்படம் ஏர்டெல் டிடிஎச்சில் மட்டுமே வெளியிட இருந்தது. தற்போது அந்த நிலை மாறி ரிலையன்ஸ் மற்றும் வீடியோகான் டிடிஎச்சிலும் ஒளிபரப்பப்பட இருக்கிறது. ஆரோ 3D என்ற நவீன தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்டுள்ள இத்திரைப்படம் அடுத்த மாதம் 11ஆம் தேதி திரைக்கு வருகிறது. டிடிஎச்சில் ஒரு நாள் முன்னதாக, அதாவது 10ஆம் தேதி இரவே ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிடிஎச் இணைப்புக்கு 1000 ரூபாய் வரை வசூலிக்க முடிவு செய்துள்ளனர். T20 தரவரிசை முதலிடம் இந்திய அணிக்கு வாய்ப்பு. 20 ஓவர் போட்டியில் முதலிடம் பிடிக்க இந்திய அணிக்கு அருமையான வாய்ப்பு உள்ளது. இவ்வாண்டு இறுதிக்குள் இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிராக நடைபெறும் 4 T20 போட்டிகளில் இந்தியா வெற்றி பெறுமானால் இந்த கனவு சாத்தியமே. இங்கிலாந்து அணியுடனான T20 போட்டிகள் நிறைவடைந்தவுடன் இம்மாதம் 25ஆம் தேதி பாகிஸ்தான் அணியுடன் பெங்களூரில் முதலாவது T20 போட்டியில் இந்தியா விளையாடுகிறது. தர வரிசை பட்டியலில் இந்திய அணி இப்பொழுது 120 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தில் உள்ளது. நடைபெறும் 4 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெறும் பட்சத்தில் முதலிடத்தை பிடிப்பதுடன் 12 புள்ளிகள் கூடுதலாக பெறும். இதன் மூலம் தர வரிசையில் 127 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ள இலங்கை அணியை விட 5 புள்ளிகள் அதிகம் பெற்று முதலிடத்தில் இருக்கும் வாய்ப்பு இந்தியாவுக்கு உள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்போது T20 முதல் போட்டியில் இந்தியா வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. கொண்டலாம்பட்டி, இரும்பாலை, வீராணம் ஆகிய 3 போலீஸ் ஸ்டேஷன்கள் சேலம் மாநகருடன் இணைப்பு. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 போலீஸ் ஸ்டேஷன்கள் மாநகருடன் இணைவதால் அதன் எல்லை விரிவடைகிறது. சேலம் மாநகரத்தில் 11 சட்டம் ஒழுங்கு போலீஸ் ஸ்டேஷன்களும் 3 மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்களும் உள்ளது. ஐஜி அந்தஸ்து கொண்ட மாநகர போலீஸ் சரகத்தின் எல்லை மிகவும் சிறியதாக இருந்தது. இதையடுத்து இதன் எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. தற்போதைய போலீஸ் கமிஷனர் மஹாலி இதற்காக நடவடிக்கை மேற்கொண்டார். இதையடுத்து தற்போது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 போலீஸ் ஸ்டேஷன்களை சேலம் மாநகரத்திற்குள் சேர்த்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கொண்டலாம்பட்டி, இரும்பாலை, வீராணம் ஆகிய 3 போலீஸ் ஸ்டேஷன்களும் ஓம்லூர் போலீஸ் ஸ்டேஷன் பகுதியைச் சேர்ந்த 14 கிராமங்களும் மாநகர போலீஸ் எல்லைக்குள் வருகிறது. சேலம் சரகத்தில் உயிரிழப்பை ஏற்படுத்திய 438 பேர் லைசன்ஸை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ரத்து செய்துள்ளனர். சேலம் சரகத்தில் சாலை விபத்தில் உயிரிழப்பை ஏற்படுத்திய 438 பேரின் லைசன்ஸை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ரத்து செய்துள்ளனர். சாலை விபத்துகளை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவது உங்களுக்கு தெரிந்தது. போதையில் வாகனம் ஓட்டுபவர்களின் லைசன்ஸை ரத்து செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சேலம் போக்குவரத்து சரகத்திற்கு உட்பட்ட சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் குடிபோதையில் வாகனம் ஓட்டியவர்களின் லைசன்ஸையும் சாலை விபத்தில் உயிரிழப்பு ஏற்படுத்திய ஓட்டுநர்களின் லைசன்ஸையும் ரத்து செய்ய அந்தந்த வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு போலீசார் பரிந்துரை செய்து வருகின்றனர். இதில் ஜனவரியிலிருந்து நவம்பர் மாதம் வரை 498 பேரின் ஓட்டுநர் உரிமத்தை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ரத்து செய்துள்ளனர். ரயில்வே போலீசாருக்கு சேலத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி. ஈரோடு, காட்பாடி, ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு சேலத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கப்பட்டது. சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு உட்பட்ட தமிழ்நாடு ரயில்வே போலீசாருக்கு ஆண்டுதோறும் துப்பாக்கி சுடும் பயிற்சி ஏற்காடு அடிவாரத்தில் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி சேலம், ஈரோடு, ஜோலார்பேட்டை, காட்பாடி ஆகிய மண்டலங்கள் உட்பட்ட ரயில்வே காவல் நிலையங்களில் பணியாற்றும் எஸ்ஐக்கள், ஏட்டுக்கள் சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கப்பட்டது. டிஎஸ்பி ராஜேந்திரன், இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் தலைமையில் நடந்த இந்த பயிற்சியில் 90க்கும் மேற்பட்ட போலீசார் பங்கேற்றனர். இதில் கார்பன், மஸ்கட், எஸ்எல்ஆர் வகை துப்பாக்கிகளை பயன்படுத்தி பயிற்சிகள் எடுத்தனர். சேலம் சங்ககிரி அருகே பூமி திடீர் விரிசல், பொதுமக்கள் பீதி. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ளது அரியாம்பாளையம். இந்த ஊரின் கிழக்கு பகுதியில் சேலத்திலிருந்து ஈரோடு செல்லும் ரயில்வே பாதையின் அருகில் நிலப்பரப்பில் திடீரென விரிசல் தோன்றியுள்ளது. இதனை கண்டு அங்கு ஆடு மேய்க்க சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் குறைந்தது. சேலத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்ய மிதவை மின் மோட்டார் பொருத்தப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 40 அடிக்கும் கீழ் குறைந்துள்ளது. குடிநீர் தேவைக்காகவும் மீன் வளத்தை பாதுகாக்கவும் அணையில் 9.5 டிஎம்சி தண்ணீர் இருப்பு வைக்க வேண்டும். தற்போது நீர் இருப்பு 10.97 டிஎம்சியாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து நீர் திறப்பது விரைவில் நிறுத்தப்படும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே இன்னும் ஓரிரு நாளில் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறந்து விடுவது நிறுத்தப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணையிலிருந்து நீர் திறந்து விடுவது நிறுத்தப்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதால் டெல்டா பாசன விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து சேலம் மாநகராட்சிக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக அணையின் இடது கரை பகுதியில் ராமன் வால்வு டவர் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து நாள் ஒன்றுக்கு 24 MLT தண்ணீர் எடுக்கப்படுகிறது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் 40 அடிக்கும் கீழே குறைந்துள்ளதால் மிதவை மோட்டார்கள் மூலம் தண்ணீர் எடுக்க ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. அதன்படி 135 குதிரை திறன் கொண்ட 2 மின் மோட்டார்களும் 170 குதிரை திறன் கொண்ட 1 மின் மோட்டாரும் பொருத்தப்படுகிறது. இதற்கான பணியில் சேலம் மாநகராட்சி ஊழியர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகிறார்கள். 21ஆம் தேதி உலகம் அழிய போகிறது என கூறி 1 லட்சம் பணம் விநியோகம், பரபரப்பு. தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த ஆர் கோபிநாதம்பட்டியைச் சேர்ந்த கரும்பு வியாபாரி குழந்தை தம்பி 21ஆம் தேதியுடன் உலகம் அழிய போகிறது என்றும் அதனால் இப்பகுதி மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என கூறி வங்கியில் இருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வந்து அப்பகுதி மக்கள் சிலரிடம் 1000, 2000 என விநியோகம் செய்தார். மேலும் அவர் பொதுமக்களிடம் கூறும் பொழுது, வரும் 21ஆம் தேதியுடன் உலகம் அழிய போகிறது, அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உலகம் அழிந்துவிட்டால் நிறைவேறாத ஆசைகளால் ஆத்மா சாந்தி அடையாது. எனவே உங்கள் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுங்கள்.
ஒருவேளை 21ஆம் தேதி உலகம் அழியாவிட்டால் இந்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கூறியுள்ளார். இந்த தகவல் பரவியதை அடுத்து தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து அவரை பார்க்க மக்கள் சென்றனர். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பின் அவர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இதனால் அவரை தேடி வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தக்காளி விலை கூடை ஒன்றுக்கு 60 ரூபாய். தக்காளி விவசாயிகள் கவலை. பாலக்கோடு பகுதியில் தக்காளி அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. பாலக்கோடு, வெல்ரம்பட்டி, காசம்பட்டி, திருமல்வாடி, கீரியம்பட்டி, பொம்மிடி, பாப்பரப்பட்டி, அண்ணாமலைஹள்ளி, சென்னப்பன் கொட்டாய் ஆகிய பகுதிகள் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆண்டு முழுவதும் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. இப்பகுதிகளில் அறுவடை செய்யப்படும் தக்காளி விற்பனைக்காக தினமும் பாலக்கோட்டில் உள்ள தக்காளி மார்க்கெட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. இவற்றை கோவை, ஈரோடு, சேலம், ஊட்டி, திருச்சி மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் தினமும் வந்து வாங்கிச் செல்கின்றனர். தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் தற்போது தக்காளி அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை நடந்து வருவதால் பாலக்கோட்டிற்கு வரும் வெளியூர் வியாபாரிகள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. சீதாப்பழ சீசன் துவக்கம். வியாபாரம் களை கட்டியுள்ளது. வேப்பனஹள்ளியில் சீதாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதால் வியாபாரம் களை கட்டியுள்ளது. வேப்பனஹள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சீதாப்பழங்கள் அதிக அளவில் விளைகின்றன. சுவை மற்றும் மருத்துவம் குணம் கொண்டது என்பதால் சீதாப்பழத்திற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளது. வேப்பனஹள்ளி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் விளையும் சீதாப்பழங்களை சென்னை, மதுரை, திருச்சி போன்ற மாவட்டங்களில் இருந்தும் கேரளா, ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் மொத்தமாக வாங்கி செல்கின்றனர். போச்சம்பள்ளி வார சந்தையில் போந்தா கோழியா, நாட்டுக்கோழியா? மக்கள் ஏமாற்றம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பரவலாக காணப்படுகிறது. இயற்கையான சூழலில் வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகளின் இறைச்சி உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாகவும் சுவை மிகுந்ததாகவும் உள்ளது. இதனால் இந்த கோழிகளுக்கு வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் ஆகிய மாவட்டங்களில் நல்ல வரவேற்பு உள்ளது. போச்சம்பள்ளியில் ஞாயிறு தோறும் கூடும் வாரச்சந்தையில் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் வளர்த்த நாட்டுக்கோழிகளை விற்பனை செய்து நல்ல வருவாய் ஈட்டி வருகின்றனர். இந்நிலையில் வியாபாரிகள் சிலர் போந்தா வகை கோழிகளை நாட்டுக்கோழிகள் என கூறி பொதுமக்களை ஏமாற்றி விற்பனை செய்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. சிறுபான்மையினர் உரிமை தின விழா. உதவி தொகைகளை தகுதியுள்ளவர்கள் பெற்று பயன்பெற வேண்டும். வருவாய் அலுவலர் அறிவிப்பு. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையினர் உரிமை தின விழா நடைபெற்று வருகிறது. விழாவிற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் செங்குட்டுவன் தலைமை வகித்து 7 பேருக்கு 84,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அது சமயம் அவர் கூறும்பொழுது, நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த பள்ளி படிப்பு படித்த 922 பேருக்கு 20.44 லட்சம் கல்வி உதவித்தொகை வேண்டி அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. பள்ளி மேற்படிப்பிற்கான 436 பேருக்கு 18.64 லட்சம் கல்வி உதவித்தொகை வேண்டி அரசுக்கு பரிந்துரையும் செய்யப்பட்டுள்ளது. உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியம் செயல்பட்டு வருகிறது. வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப வாரிசுதாரர்களுக்கு விபத்து, மரணம் ஏற்பட்டால் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்த உதவி தொகைகளை தகுதியுள்ளவர்கள் பெற்று பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். முட்டை விலை 23 காசுகள் உயர்ந்துள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கேக் அதிக அளவில் தயாரிக்கப்படும். கேக் உற்பத்திக்கு முட்டை அதிகம் பயன்படுத்தப்படுவதால் முட்டையின் விலை 23 காசுகள் உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நேற்று தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் விலை நிர்ணய குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பண்ணையாளர்கள், வியாபாரிகள் கலந்து கொண்டு முட்டை உற்பத்தி மற்றும் விற்பனை நிலவரம் குறித்து ஆலோசித்தனர். கூட்டத்தில் முட்டை விலையில் 23 காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து 287 காசாக இருந்த ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 310 காசாக நிர்ணயம் செய்யப்பட்டது. PF டெபாசிட்டுக்கு இந்த நிதியாண்டிற்கான வட்டி விகிதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்படுகிறது. தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி திட்ட முதலீட்டுக்கு எத்தனை சதவீத வட்டி என்பது வரும் 15ஆம் தேதி அறிவிக்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் சேர்ந்துள்ளோருக்கு ஆண்டுதோறும் வட்டி வழங்கப்படும். இந்த நிதியை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு நிர்வகித்து வருகிறது. அறங்காவலர்கள் மத்திய வாரியத்தின் 201வது கூட்டம் ஜனவரி 15ஆம் தேதி மும்பையில் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் வட்டி விகிதம் குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிகிறது. ஆன்லைனின் வீட்டுக்கடன் ஸ்டேட் பேங்க் திட்டம்.
இன்டர்நெட் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுக் கடன் வழங்கும் முறையை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தொடங்கியுள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் கடன் பெறுவதற்கு வங்கிக்கு அலைய வேண்டியதில்லை. குடும்ப வருமானம், வீட்டுக் கடன் தொகை போன்ற விவரங்களை தகுந்த அடையாள ஆவணங்களுடன் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தில் உள்ள தகவல்கள் குறித்து 4 கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். வாடிக்கையாளர்களின் பான் கார்டு அடிப்படையில் அவரது வருவாய் குறித்து முதலில் ஆராயப்படும். பிறகு வாடிக்கையாளர்கள் கேட்கும் தொகையை பெற அவருக்கு தகுதி உள்ளதா என ஆராயப்படும். இனி வேலைவாய்ப்பு செய்திகள். உடற்கூறு ஆசிரியர்களுக்கான மறுபயிற்சி முகாம். கிருஷ்ணகிரியில் உடற்கல்வி இயக்குநர்கள் மற்றும் உடல் கல்வி ஆசிரியர்களுக்கான மறுபயிற்சி முகாம் துவங்கியுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கிருஷ்ணகிரி மாவட்ட பிரிவு அலுவலகத்தின் வாயிலாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கிருஷ்ணகிரி மாவட்ட பிரிவு அலுவலகத்தின் வாயிலாக உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான மறுபயிற்சி முகாம் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. நடைபெறும் முகாமில் பொது நீச்சல், ஸ்குவாஷ், ஜிம்னாஸ்டிக், வால் சண்டை, குத்து சண்டை, சதுரங்கம், சாலை சைக்கிள், கடற்கரை கையுந்து பந்து, கேரம், சிலம்பம், வலைப்பந்து ஆகிய விளையாட்டுகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இப்பயிற்சி முகாமில் ஒவ்வொரு விளையாட்டிலும் உள்ள புதிய விதிமுறைகள் மற்றும் நுணுக்கங்கள் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் நியமனம் செய்வதற்கான நேர்காணல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரேஷன் கடைகளில் காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் நியமனம் செய்வதற்காக நேர்காணல் தொடங்கியுள்ளது. முதல் நாளில் 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நடத்தப்படும் ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள 87 விற்பனையாளர் மற்றும் 28 கட்டுநர் பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பு கடிதமும் அனுப்பப்பட்டது. அழைப்பு கடிதம் கிடைக்க பெறாத தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணலில் கலந்து கொள்ள ஏற்பாடும் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை. கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்த காலாண்டில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதோர் SSLC 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பினை பதிவு செய்து 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று தொடர்ந்து பதிவை புதுப்பித்து வருபவர்கள் 2012 அக்டோபர் முதல் உதவித்தொகை பெற தகுதி உடையவர்களாவார். மாற்றுத்திறனாளிகள் பதிவு செய்து ஓராண்டு பூர்த்தி அடைந்திருந்தாலே போதுமானது. இத்தொகையை பெற ஆதி திராவிடர், பழங்குடியினர் 45 வயதுக்குள்ளும் இதர வகுப்பினர் 40 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.r-ads.com இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.